65 வயது ஓய்வு பெற்ற ஒரு மனிதர். அவருடைய வாழ்க்கை முழுக்க ஒரு போராட்டம். மனைவி ஆரம்பத்திலேயே இறைவனடி சேர்ந்து விட்டார். ஆனா 2 மகள்களுக்காகத்தான் அவர் வாழ்ந்தார். அவருக்கு ஒரு கனவு மட்டும்தான், என் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழணும். அதுக்காக இரவு பகல் பாராமல் வேலை பார்த்தார். 20 வருடம் தூக்கமே இல்லாமல் உழைத்தார். உடம்பு சொன்ன சைகைகளை கூட அவர் கவனிக்கவில்லை. அவருடைய உழைப்பின் பலன் 2 மகள்களும் உயர்கல்வி முடிச்சாங்க, மாஸ்டர்ஸ் படிச்சாங்க. அவருடைய கண்களில் சந்தோஷ கண்ணீர். என் கடமை முடிந்தது. மகள்களின் திருமணமும் அவர் ஆசைப்படி சிறப்பாக நடந்தது. ஆனா அவர் கவனிக்காத ஒரு விஷயம் இருந்தது, அவருடைய உடம்பு. 20 வருடம் தூக்கமில்லாமல் வேலை செய்ததின் விளைவு கிட்னி மெதுவாக பாதிக்கப்பட்டது. ஒரு நாள் அவருக்கு சிறுநீர் கட்டுப்பாடு இல்லாமல் போச்சு. இப்போ அவர் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனா முழுமையாக சரியாகவில்லை. 1 மணி நேரம் கூட வெளியே போக முடியாது. போகும்போது கூட தன் கவனமில்லாமல் சிறுநீர் வெளியேறி விடுகிறது. அவருடைய மனசுக்குள்ளே ஒரு வலி, ஒரு அவமானம், ஒரு வருத்தம். நான் உடம்ப கவனிச்சிருந்தா இப்படி ஆகுமா? குடும்பத்துக்காக வாழ்ந்த மனிதன் இப்போ தனது உடம்புக்காக போராடி கொண்டிருக்கிறார். உழைப்பு முக்கியம், ஆனா உடல் அதைவிட முக்கியம். உங்கள் குடும்பத்துக்காக வாழறீங்களே, உங்கள் உடம்பை காப்பாற்றினால்தான் நீங்க அவர்களோடு நீண்ட நாள் இருக்க முடியும். உடலுக்கு கவனம் கொடுத்து வாழுங்கள். ஒரு தவறான பழக்கம் கூட இல்லாத இந்த மனிதருக்கு இந்த நிலை ஏன்? சிந்தியுங்கள்.